ஹலோ ஆல், நான் இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன். இது தமிழில் பசலைக்கீரைன்னு நம்ம சொல்லுவோம். கீரை கடையல், கீரை கூட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். சட்னி நம்ம யூஸ்வலாக பண்ண மாட்டோம். பட் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் இது நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஹெல்தி. ஃபஸ்ட்டு கீரை எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான மசாலா பார்த்துடலாம். தேவையான அளவு வத்தல் எடுத்துக்கணும். புளி, இந்த சட்னிக்கு வந்து வத்தல் அண்டு புளி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தனியா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாத்திரம் சூடானதும் இதில் ஆயில் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விடணும். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கடலைப்பருப்பை நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு போடணும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு பாதி ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நான் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் வத்தல், தனியா, புளி இதை போட்டு வதக்கிட்டு கடைசியில் நம்ம சீரகம் சேர்க்கணும். இப்போது இதில் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் ஒரு 10 செகண்ட்ஸில் பொரிஞ்சிரும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம நெக்ஸ்ட் அதே பேனில் நம்ம கீரையும் வதக்கிடலாம். நான் இன்றைக்கி பேபி ஸ்பினாச் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதை நான் கட் பண்ணி போடலை. இதே இலை வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம நல்லா கட் பண்ணி போட்டால் ஈஸியாக நம்மளுக்கு வதங்கிடும். இது ஒரு 5 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம திருப்பி இதை குக் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் போது கீரையிலேருந்து ஸ்மெல் வரும், ரா ஸ்மெல்லு. நம்ம நல்லா வதக்க அந்த ஸ்மெல்லாம் போயிடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண பருப்பு தனியாவோட இதை உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நான் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சதை போட்டுடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பாலக் சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.